முகம் துடைக்கிறது, ரைட்? இப்ப பாருங்க ஃபேஸ் துடைக்கிறதுக்கு இல்ல, வைப், வைப். ஓகேவா? இப்ப முகம். இப்ப அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், தமிழ்ல கொண்டு வருவோம், அப்புறம் இங்கிலீஷ்ல எப்படி வரும். இப்ப பயன்படுறது டிஷ்யூ. இப்ப பாருங்க தமிழ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. என்ன கொண்டு வருவீங்கன்னா டிஷ்யூ, டிஷ்யூ முகம் துடைக்க பயன்படுது. இவ்வளவுதான். இந்த இதுதான் தமிழ்ல நீங்க கொண்டு, இந்த தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல கொண்டு வருவோம். எஸ். இப்ப ஏதாவது கொண்டு வர முடியுமா? இப்ப பாருங்க இதுல ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ஆக்டிவ், இன்னொன்னு வந்து பாசிவ். ஓகே. ஆக்டிவ் செய்வினை வாக்கியம், செயற்பாடு வினை வாக்கியம். ஓகே. இப்ப செய்வினை வாக்கியம், செயற்பாடு இத பார்க்கலாம் நம்ம. நம்ம இப்ப பாருங்க இது அப்படியே பாருங்க. நம்ம டிஷ்யூவை முகம் துடைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். நம்ம டிஷ்யூவை முகம் துடைக்க பயன்படுத்துவோம். இது வந்து தமிழ்ல இருக்கு. தமிழ்ல இப்படிதான் கொண்டு வருவோம். இந்த ஆர்டரை மாத்தலாமா? இப்ப வந்து இங்கிலீஷ்ல கொண்டு வரலாமா? பாலாஜி சரியா? நீங்க சொல்லுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம முகம் துடைக்க இல்ல, நீங்க அப்படியே பாருங்க. பயன்படுத்துறோம் தான், பயன்படுத்தி கொண்டு. ஆறுலாம் வேண்டாமே. எதுக்கு ஆறு பேர்? உங்களுக்கு தான் verb இருக்கு, யூஸ் இருக்கு. நீ வருது, இது இருக்க, verb இருக்கு, மெயின் verb இருக்கு. ஓகே. மெயின் verb இருக்கு, வினைச்சொல் இருக்கு. வினைச்சொல் மெயின் verb இல்லன்னா நீங்க ஆறு யூஸ் எல்லாம் போடலாம். இப்ப பாருங்க, we use wipe. இப்ப பாருங்க we use என்னத்தை யூஸ் பண்றோம்? இங்க பாருங்க, we use tissue. எதுக்காக? போடணும். எதுக்காக? to wipe. இப்ப எது முகம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட முகம் தான், அது வந்து நமக்கு தெரியும். வைப் த ஃபேஸ். அவங்களோட முகத்தை தான் வைப் பண்றோம். அப்ப தேவ் அவங்கவுங்க. அப்ப முகம் துடைக்கணும்னு சொல்றோம்னா தெரிஞ்சிடும், முகம் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ யூஸ் பண்றோம். இப்ப பாருங்க இந்த யூஸ் கடைசியில இருக்கு. வினைச்சொல்லு இங்கிலீஷ்ல என்ன வருங்க? முன்னாடி வந்துரும். சரியா? இந்த யூஸ் ரெண்டா உடைச்சா டூ யூஸ். இப்ப இதுல நீங்க டூ நாட் யூஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்க எப்படி வேணாலும் அது பண்ணலாம். we do use, we do not use. நாங்க டிஷ்யூ பேப்பர்லாம் யூஸ் பண்றது இல்லப்பா. we do not use. நாங்க டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்றோம்ப்பா. இப்ப பாருங்க தமிழ் எப்படி இருக்கு? we tissue face wipe use. இது எப்படி இருக்கு? இங்கேயும் பாருங்க, நல்லா கவனிங்க. we use tissue to wipe the face. இந்த இடத்துல டூ வருது பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டூ மாரி வார்த்தைகள் தான். நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோம். பண்ண உங்களுக்கு தெரியும். ஆனா இத தமிழ்ல போடுறீங்களா, உங்க மைண்டுக்குள்ள அதை போடுறீங்க. இந்த மைண்ட்ல வச்சு விளையாண்டு இதை கொண்டு வரீங்க. மைண்ட்ல போடுறீங்க, தமிழ்ல போடுறீங்க. அந்த மைண்டுக்குள்ள தமிழ்ல இருந்து இங்கிலீஷுக்கு கன்வெர்ட் பண்றீங்க. என்ன பண்ணலாம்? முசரி மேம் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க அன்னைக்கு எழுதின வார்த்தை. பிலோ. என்ன சொல்லுங்க? பிலோ. பிலோ தலையணை. பில்லோ. 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 ஓகே. பில்லோ. பில்லோ எதுக்கு பயன்படுது? நீங்க கரெக்டா சொல்லுங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க தமிழ்ல வந்து சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் 4-5 வார்த்தைக்குள்ள சொல்லுங்க. தூங்குறதுக்காக பயன்படுத்துகிறோம். இப்ப பாருங்க, நாம சரிங்களா தூங்குறதுக்காக. இப்ப பாருங்க, நாங்க தூங்குறதுக்காக. பாருங்க இது காகெல்லாம் வருது, ஏதோ வருது, ரைட்? நாங்க தூங்குறதுக்காக தலையணைய பயன்படுத்துகிறோம். இப்ப பாருங்க இது அப்படியே இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு வித்தியாசம் தான். we use போடுறீங்க. we use pillow for. இப்ப பாருங்க ஸ்லீப்பிங் வரும்.
இந்த ஸ்லீப்பிங் வந்து நீங்க ஒரி பண்ணாதீங்க. என்னன்னு இங்க 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 கொண்டு வர பாருங்க. இந்த ஸ்லீப்பிங் வந்து நீங்க நினைக்கிற ஸ்லீப்பிங் இல்ல. இங்க ஸ்லீப், ஸ்லெப்ட், லெஃப்ட் ஸ்லெப்ட். லெஃப்ட் இப்ப பாருங்க, sleeping, sleeps. இந்த ஸ்லீப் கிடையாது, இந்த ஸ்லீப்பிங் கிடையாது. ஸ்லீப்பிங், ஸ்லீப்ஸ். இந்த நம்பர் 6 இருக்கு பாத்தீங்களா? நம்பர் 6ல தூங்குதல் அதுதான் வரும். இது ஸ்லீப். இங்க ஸ்லீப்னு ஒரு வேர்டு வரும் இந்த நம்பர் 6. இது V1. தூங்குகிறேன், தூங்கினேன் தூங்கினேன், தூங்கி தூங்கி, தூங்கி. வெரி குட். கொண்டு தூங்கி, தூங்குகிறான் 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 தூங்கி கொண்டு, தூங்குகிறான். தூங்குகிறான், தூங்குகிறாள், தூங்கி. தூங்குகிறான் அவ்வளவுதான். தூங்குகிறாள் இது வந்து தூங்குதல். வெறும் 6 V இல்ல, verb இல்ல, noun இது. இதுக்கு வந்து தூங்குதல்னு பேரு. இங்க ஃபார் வருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஸ்லீப் போட்டாலும் தப்பு இல்ல. அமெரிக்கன்ஸ் ஃபார் ஸ்லீப்னே போடுவாங்க. இது அப்படியே போட்டுருவாங்க. ஸ்லீப்பிங் தான் கரெக்டான இங்கிலீஷ். இந்த ஸ்லீப், இந்த ஃபார் ஸ்லீப் வருது இல்லையா? இந்த ஸ்லீப் வந்து இந்த ஸ்லீப். நவுன் ஸ்லீப். நவுன் 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 நவுன். புரியலன்னா கவலைப்பட வேண்டாம், பட வேண்டாம். திருப்பி திருப்பி நம்ம பேசுவோம். இந்த ஸ்லீப் வந்து வேர்பு. இந்த ஸ்லீப் வந்து வேர்பு. தூங்குகிறேன். இந்த ஸ்லீப் வந்து தூக்கம். போடுங்க, இது போடுங்க. ஸ்லீப்பிங்னா தூங்குதல், ஸ்லீப்னா தூக்கம். இந்த ஸ்லீப்னா தூங்குகிறேன். நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுல்லா புரியல சார்னா வேண்டாம், விட்டுருங்க. இப்போதைக்கு விட்டுருங்க, அப்புறமா பார்க்கலாம். நீங்க நிறைய பேசுற கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆனா இப்படி இங்கிலீஷ் இப்படி வருது பாருங்க. தூங்குகிறேன், சொல்லுங்க. தூங்குகிறேன் தூங்கி கொண்டு, தூங்கி கொண்டு. அது ஓகே சார் வேர்புல வரும், அதுல வராது. இத பாருங்க, குழலோட அம்மா. நீங்க அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த வி இருக்குல்ல, இந்த விங்கிறது வேர்பு இல்ல. இந்த வேர்பு அங்க வராது. என்ன வரும்னா இந்த ஸ்லீப்பிங் இருக்குல்ல, இந்த ஸ்லீப்பிங் வந்து நவுன். இது வந்து பெயர் சொல். இது வந்து பெயர் சொல். இது வந்து வினைச்சொல். வினைச்சொல்ல போட்டக்கூடாது. ஆனா பார்த்தா ஒன்னா இருக்க மாதிரி தெரியும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, சொல்லி தரேன். இங்க ப்ரீபொசிஷன்ல ஃபார் சொன்ன பாத்தீங்களா? இந்த ப்ரீபொசிஷனுக்கு அப்புறம் நவுன் தான் வரும். இந்த ஸ்லீப் வந்து இந்த ஸ்லீப் இல்லைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது படிக்கிறப்பே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஆனா இப்ப இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். we use pillow for sleep, we use pillow for sleepங்கிறது கரெக்டான இங்கிலீஷ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஸ்லீப் வந்து, இங்க இருக்கிற ஸ்லீப் வந்து verb இல்லைங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க போக போக தெரிஞ்சுங்க. புரியுதுங்களா? இது என்னடா இது இப்படி இருக்குதே, ஒரு இங்கேயும் ஏதோ ஸ்லீப்புங்கிறாரு, அங்கேயும் ஸ்லீப்புங்க. இது வினைச்சொல். இது வேற. எப்படி தெரியுங்களா? வி ஸ்லீப். நான் இங்க போடுறேன் பாருங்க. வி ஸ்லீப் யூசிங் பில்லோ. இப்ப பாருங்களா, நம்ம தூங்குறோம் பில்லோவை பயன்படுத்தி. இந்த ஸ்லீப் தான் இது. சரிங்களா? இப்ப இன்னொரு போடலாமா? வி ஸ்லீப் வித் பில்லோ. வினைச்சொல் பெயர்ச்சொல் பத்தி நீங்க ஒரி பண்ண வேணாம். ஆமா, வாக்கிய அமைப்புல இந்த ஸ்லீப் இல்லையா, இதான். ஆனா இந்த ஸ்லீப் வந்து இது. ஓகே. ஆனா இத போட்டு நான் சொன்ன வர்றது போட்டு குழப்பிக்க வேணாம். நம்ம திருப்பி கொண்டு வருவோம். ஆனா ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து சென்டென்ஸ் இது வந்துருச்சு பாருங்க.